வணக்கம். நான் மனாஸ். நம்ம காலையில் 6 மணிக்கு சேலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறோன்னா எலக்ட்ரானிக் சிட்டி, பெங்களூரில் இருக்கிற எலக்ட்ரானிக் சிட்டிக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நேற்று நைட்டு நல்லா மழை பெஞ்சு கொஞ்சம் நல்ல ஒரு சில் கிளைமேட்டில் இருக்குது. ஸோ 6 மணிக்கும்போதே இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சன்ரைஸ் ரொம்ப லேட்டாக தான் இருக்குது. நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ஒரு மிஸ்டான வெதர் தான் ஹைவேல எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம ஓமலூர் டோல் கேட் கிட்ட வந்துட்டோம். இங்கே நீங்கள் லோக்கல் பாஸ் அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 15 ருபீஸ் உங்களுக்கு டோல் வரும். அப்படி இல்லைன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 85 ருபீஸ் வரும். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. இப்போ நம்ம ஓமலூர் கிராஸ் பண்ணியாச்சுங்க. ஓமலூருக்கு அடுத்து இங்கே ஒரு ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு டைவர்ஷன் ஸ்லோவாக தான் போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. சரி, இது கிராஸ் பண்ணி போவோம். மணி இப்போ 7 ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா சேலம்லேருந்து தருமபுரி போகிற வழியில் இருக்கக்கூடிய தொப்பூருங்கிற இடத்துல தான் நம்ம ஹைவேல போயிட்டுருக்கோம். தொப்பூர் நான் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நைட் மேர் தான் இது. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம போய்கிட்ருக்கோம். நமக்கு இப்போ வெதருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூலான வெதரில் தான் இருக்குது. முன்னாடி நிறையா லாரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தொப்பூரில் இப்படி தாங்க போயிட்டே இருக்கும். ஜிக்ஸாக்காக தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஃபுல்லாகவே ஆக்குப்பைட் ஆகிடும். ஹெவி லோடில் வரக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 லேனுமே ஆக்குப்பை பண்ணிவிடுவாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கூட பாருங்களேன், நான் இப்போ 2 சைடுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால சடனாக அவங்க ஓவர்டேக்கும் பண்ண முடியாது. ஏன்னா இது கைண்ட் ஆஃப் ஸ்லோப் ஏரியா தான். இது ஸ்லோப்பான ஒரு ஏரியாவில் தான் இந்த ஹைவே இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாமே ஆகிறதுக்கு உண்டான ரீசன்னு சொல்கிறாங்க. நம்ம தொப்பூர் கிராஸ் பண்ணி தொப்பூர் டோல் பிளாசாவுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே 4-வீலர் காருக்கு 120 ருபீஸ் டோல் சார்ஜஸ் இருக்குது. லோக்கல்ஸ்க்கு எப்படின்னு தெரியல. அது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய டோல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ தர்மபுரி தாண்டி இப்போ ஹைவேல வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே சேஷம்பட்டிங்கிற இடத்துல ஒரு பிரிவு வரும். ஸோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆஸ் யூஷுவல் ஹைவே. லெஃப்ட் சைடில் கட் பண்ணும்போது நமக்கு பாலக்கோடுங்கிற ஒரு ஊர் இருக்குது. ஸோ பாலக்கோடு வழியாக நம்ம இப்போ
பெங்களூர் வந்து ரீச் பண்ண முடியும். இந்த பாலக்கோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைவே வந்து இப்போ ரீசண்டாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோடு வந்து கொஞ்சம் டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்கும். இந்த பாலக்காடு ஹைவேயில் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு டோல்கேட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது இன்னும் பயன்பாட்டுக்கு வந்து வரலை. ஸோ ஒன்ஸ் எல்லா அந்த ரோடு ஹைவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் வந்து இது ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மணி இப்போ 7:30 மணி பக்கம் ஆயிடுச்சு, 7:30. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆயிடுச்சு. நமக்கு இன்னும் ஒரு பனிமூட்டமான நிலமையில தான் ஹைவேஸ் இருக்குது. நல்ல ஒரு வெதருங்க. நேற்று கொஞ்சம் மழை பேஞ்சதுனால ஒரு நல்ல வெதர் கண்டிஷன் வந்து இருக்குது. இந்த பாலக்கோடு ஹைவேல வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய பெரிய டைவர்ஷன் அப்படின்னா இந்த ராயக்கோட்டை இடத்துல தாங்க இருக்குது, ராயக்கோட்டை ஊரில். ஸோ இதோட ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்னும் ப்ராக்ரஸில் தான் இருக்குது, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது முடிகிற வரைக்கும் இது கொஞ்சம் கடுப்பான விஷயந்தாங்க. ஏன்னா இது ஊருக்குள்ளார போய் சுற்றிட்டு வந்து தான் வந்து மறுபடியும் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஹைவே டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ராயக்கோட்டை ஊர் ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஊருக்குள்ளாரையே போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஊர் மக்கள் எல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் போகிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ரோடுமே வந்து நம்ம ஹைவே அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நிறையா இந்த போத்தோல்ஸ்லாம் நிறையா இருக்கும், குண்டுங்குழி நிறையா இருக்கும். ராயக்கோட்டை ஊரை தாண்டி இன்னொரு டைவர்ஷன் வந்து இருக்குதுங்க. இந்த டைவர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து நடக்குது. ஏன்னா இது ரிசர்வாயர் அப்படிங்கிறனால இந்த அரிய வகை பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குதுன்னு இங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை தொந்தரவு பண்ணாமல் இங்கே வந்து இந்த பாலம் கட்டுற வேலையாக இருக்கட்டும், இந்த ஹைவே வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைவர்ஷன் நம்ம முடித்ததுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒசூரில் போய் கனெக்ட் ஆகும். ஒசூர்லேருந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்ட்ரெயிட் டு பெங்களூர் தான்.
நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. இதுதான் இந்த ஹைவேல இருக்கக்கூடிய லாஸ்ட்டு டைவர்ஷன். இந்த டைவர்ஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ஹொசூர் தான். நம்ம இப்போ ஒசூர் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட 9 ஆகுது. நம்ம காலையில் 6 மணிக்கு சேலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 3 மணி நேரம் வந்து ஆயிருக்கு ஒசூர் ரீச் பண்ணுறக்கு. ஏன் இதே டைம் தானே நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி வழியாக வந்தாலுமே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆமாங்க, ஆயிருக்கும். ஆனால் இப்போ வந்து கிருஷ்ணகிரி டு ஒசூர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 இடத்துல வந்து ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டுருக்குது. டைவர்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஹைவேஸில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் வந்து இன்னும் அது வந்து டைம் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து எடுத்துக்குது. 3 மணி நேரங்கிறது ஒரு 3.25 மணி நேரம்ல இருந்து 3.5 மணி நேரம் கூட சில நேரம் வந்து ஆயிடுது. காலையில் நேரத்தில் கிருஷ்ணகிரி டோல் வந்து நிறையா டிராஃபிக் ஆகுது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக இந்த ஹைவே வந்து பாலக்கோடு வழியாக வரக்கூடிய ரூட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் இந்த வழியை வந்து இப்போ சூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லைங்க, நிறையா இப்போ பெங்களூர் டு சேலம் 1-to-1 பஸ்ஸஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ இந்த பாலக்கோடு ஹைவே, இந்த புது ஹைவேல தான் வந்து நிறையா ட்ராவல் பண்ணுறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுக்குமே வந்து டைமிங்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து சேலம் வரைக்கும் 3 மணி நேரம் 33 நிமிஷம், அதாவது 3.33ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளார அவங்க ரீச் பண்ணுங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அதுக்கு இந்த ரூட் வந்து ஒரு நல்ல அவங்களுக்கு டைமிங்கில் வந்து ரீச் பண்ணுறக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுங்கிறது நம்புகிறேன். நம்ம இப்போ பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியை ரீச் பண்ணியாச்சுங்க. இதுதான் டோல், எலக்ட்ரானிக் சிட்டி டோல். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இது ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 3 மணி நேரம் வந்து ஆயிருக்கு இந்த பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி வந்து ரீச் பண்ணுறதுக்கு சேலம்லேருந்து. ஸோ நீங்களும் இந்த புது ஹைவே பாலக்கோடு வழியாக வரக்கூடிய ஹைவேவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா இப்போ வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நிறையா போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.